ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் போகும்போது டெண்டர் விட்டு போடும்போது இந்த வார்டு கவுன்சிலர் மூலம் தாங்க நீங்கள் போகும் அதை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூ. 100 உள்ள ஒருத்தர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு டெண்டர் கொடுத்தாச்சு பல லட்சங்கள் வருது அப்படின்னா ஒரு 60% நீங்கள் வெளியில் போயிடுதுங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 10% எடுத்துட்டா கூட மிஞ்சி போனால் ஒரு 20-25% தான் பர்சன்டேஜ் தான் அந்த ரோடு போடப்படும். அது எத்தனை நாளைக்கு தாங்க? ஒரு பெரிய மழை வந்ததுன்னா அந்த கல் கில்லு எல்லாம் திருதராக வந்து குண்டுங்குழியை வந்து போகிறவங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு ரோடு சரியில்லாமல் நிறைய விபத்துகள் நடந்துன்னு ஒரு விஷயத்தை சொல்லி உடனடியாக அவருடைய போய் அந்த ஸ்பாட்டுக்கே போய் ஆய்வு நடத்தி வந்து அந்த 4 கிலோமீட்டருக்குள்ள பாதையை சரி செய்யப்பட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மக்கள் வந்து மழை காலத்திலையும் வெயிலையும் சேஃப்டாக ரோட்டில் போயிட்டு வரணுங்கிறது தான் இந்த அமைச்சருடைய எண்ணம். அதனுடைய செயல்பாடு தான் தமிழ் முதலமைச்சருடைய நேரடி பறையில் வரப்போது. இந்த மேயருக்கு உள்ள அதாவது நீங்கள் சொன்ன இந்த கார்பரேஷன் எலெக்ஷனுடைய இது கூட விரைவில் வரப்போகிறதா தகவல் வருது. நிறைய புது மாற்றங்கள் உருவாகும். கொடுத்து பழக்கப்பட்டாங்க, வாங்கி பல மத்தியில் புதுசாக ஒரு விஷயம் வரும்போது இந்த அதாவது கொடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா நமக்கு நிம்மதி, நம்மளுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போகணும். வாங்கினவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக போக போக அவர்களும் சரியாயிருவாங்கிறதா நான் நினைக்கிறேன். சரி செய்யப்படும். பட் இங்கே வந்து டெண்டரில் முறைகேடு நடக்குது, அதில் முறைகேடு, இதில் முறைகேடு, இதில் ஊழல், அதில் ஊழல், லஞ்சம் தொடர்ந்து வந்து தமிழகத்தில் தலைவிரிச்சு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பேயாட்டம் பிஸ்ஸா சாட்டம் ஆடுது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கரெக்டாக ஒரு லெவலில் கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஒரு சீரான பாதையில் கொண்டு போய் உலகமே வியக்கிற அளவுக்கு தமிழ் மேலத்தை விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஆட்சியில் செய்வார் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. மக்களுக்கு அதோட மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. விமர்சனம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இல்லை. அதுவும் சரியாயிடும்.